மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதிமால கிராமர் லெசன். இது ரொம்ப கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்குங்க, ஓகேவா? இது கூட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்த கிரியாயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. இது நம்ம தமிழ்லேயும் உண்டு, ஓகேங்களா? நம்ம தமிழ்லேயும் என்ன இருக்குது, கூட்டு வினைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் காமிக்கிறேன், இதோ இருக்குது பாருங்கப்பா. துணை வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 9th தமிழ் புக்கில் இருக்குமா. இதில் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 9th புக்கு கிடச்சிதுன்னா இங்கே பாருங்கள், இதில் இருக்குது. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் இதுலேருந்து உங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக இதுக்கு இப்போ ஓட பார்த்தேன் அப்படின்னு இருக்குது, ஓகேவா? ஓட பார்த்தேன். வேறு எதை எடுத்துக்கலாம்? எழுதி பார்த்தால். எழுதி பார்த்தால். இப்போது இங்கே நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. இப்போ இங்கே ஓடங்கிற ஒரு வேர்ப் இருக்குது, பார்த்தேன் பார் அப்படிங்கிற ஒரு வேர்ப் இருக்குது. இந்த ஓட அப்படிங்கிறது எந்த சேஞ்சும் ஆகாதுமா, அப்படியே இருக்கும். ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை. உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலாக பார்னா என்னம்மா, நம்ம பார்க்குறது. நான் ஓட பார்த்தேன் அப்படிங்கும்போது இப்போ சேர்த்து பாருங்கள். ஓடனா ஓட, பார்த்தேன் அப்படின்னா என்ன, நினைத்தேன், நான் ஓடலான்னு நினச்சேன் இல்லையா? அப்போ இங்கே பார்த்தேங்கிற அர்த்தம் என்னவாயிடுது, இங்கே முயற்சி செய்தேன் இல்லையா? நான் ஓடலான்னு நினச்சேன் அல்லது முயற்சி செய்தேன் அப்படிங்கிற. அப்போ முதல் வினையோடைய மீனிங் சேஞ்ச் ஆகலை. ரெண்டாவது வினையோட மீனிங் மட்டும் என்ன ஆகிடுது, வேறு அர்த்தத்தை இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துக்குது இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இதை தான் நம்ம துணை வினை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவாப்பா? இதில் தற்கால தமிழ் சில இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது முடிஞ்சால் நீங்கள் படித்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இரு, வை, கொள், அதுக்கப்புறம் போ, வா, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதே தான் அங்கேயும் இருக்கும், ஓகேவா? நம்ம ஹிந்தி புக்லேயும் அவன் எங்கே போகிறான். இப்போ போங்கிறது போகிறான் அப்படின்னு ஒரே ஒரு வேர்பு தான் வந்திருக்கு. மழை பெய்ய போகிறது. பெய் அப்படிங்கிறது ஒரு வேர்பு, பெய்தல் அப்படிங்கிறது. போகிறதுன்னு என்ன, மழை பெஞ்சிட்டு போயிட்டே இருக்குதா? அப்படி இல்லை. இங்கே அவன் போகிறான்னு அர்த்தம் கொடுத்துருக்குறீங்க. ஆமாம், போனால் போகிறது. ஆனால் இங்கே என்ன, மழை பெய்ய போகிறதுன்னு என்ன, ஒரு விஷயம் நடக்க போகுது, இனிமேல் பெய்ய போகிறது, அந்த நிகழ்வு நடக்க போகிறதுங்கிற அர்த்தத்தை கொடுக்குதே தவிர அந்த மழை போகிறது அப்படி நடந்தால் போகுது கிடையாது இல்லையா? ஸோ அப்போ நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி அதனுடைய அர்த்தத்தை மாற்றிக்குது இல்லையா? நீ நாளைக்கு வீட்டுக்கு வா, வானா வருதல், வான்னு கூப்பிடுறோம். அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர். இங்கே வந்தனர்னு கொடுத்துருக்காங்க, ஆண்டு வந்தனர். நம்மளை அவங்க ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரூலுங்கிறது ஒரு வேர்ப், வந்தனருங்கிற. அப்போ என்ன, அவங்க நம்ம மேலே ஏறி ஆட்சியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனுடைய அர்த்தத்தை மாற்றி கொடுக்குது பார்த்தீங்களா? இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கூட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவாப்பா? இது உங்களுக்கு புரியுதா? ஏற்கனவே நம்ம 2 இதில் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன், முன்னாடி லெசனில் நம்மளுக்கு வந்திருக்கோம். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக நான் சொல்லியிருக்க மாட்டேன் என்ன அப்படின்னு. ஸோ இப்போ இது பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கப்பா, இதில் நம்ம 3 எடுக்கிறோம். ஜா, தே, லே. ஜானா போ, இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன்ல அதுதான். தேனா கொடு, ஓகே? நம்ம கடைசியாக அந்த இங்கே பார்த்தோம்ல கொடு. அதே லே அப்படின்னா எடு அப்படின்னு வரும், ஓகே? அது முன்னாடி பேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது? அப்போ என்ன அர்த்தம், கூட்டு வினைனா 2 வேர்பு இருக்கும். முதல் வேர்பு அதனுடைய நிலை அப்படியே வச்சுருக்கோம். ரெண்டாவது வேர்பு அதனுடைய மீனிங்கை சேஞ்ச் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி வேறு ஒரு அர்த்தமாக முழு வேர்டாக பார்க்கும்போது வேறு அர்த்தம் கொடுக்கும், ஓகேவா? சரி, இதுக்கான ரூலை முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். கிராமர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம முதல்ல பார்த்துடலாம். வாக்கியத்தின் அர்த்தத்திற்கு பலம் கொடுப்பதற்காக கூட்டுவினை சேர்க்கப்படுகிறது. கூட்டுவினை சொல்லில் இரண்டாவதாக வரும் வினையே எண், பால் முதலியவற்றாலான மாறுபாடுகளை அடைகிறது. புரியுதா உங்களுக்கு? எண்ணா என்ன, வச்சன்னு சொல்லுவோம், சிங்குலர் ப்ளூரல். பால்னா என்ன, ஸ்திரீலிங் புல்லிங், ஆண் பால் பெண் பால். இது இருக்கு இல்லையா, இதை குறிக்கும். அப்போ முதல்ல இருக்கிற வேர்பை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பாருங்களேன், சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மே ஷோ கயா. கயானா என்ன, போயிட்டான் இல்லையா? கயானா போயிட்டான்னு அர்த்தம். ஷோனா தூங்கு, தூங்கு போயிட்டான்னு சொல்வீங்களா? எப்படி சொல்வீங்க, நான் தூங்கி விட்டேன். என்ன அர்த்தம் வந்துடும், விட்டேன். ஸோ அதுக்கு விட்டேங்கிற அர்த்தமாக வரும் கயானா ஆக்சுவலாக இல்லை இல்லையா? ஆனால் நான் தூங்கி விட்டேன், இந்த முதல்ல இருக்கிற வேர்புக்கு ஏற்ற மாதிரி இது என்ன பண்ணிக்குது, தன்னுடைய அர்த்தத்தை சேஞ்ச் பண்ணிக்குது. தும் சோகையே, நீ தூங்கி விட்டாய். ராம் சோகையா, ராம் தூங்கி விட்டான். ஹம் சோகையே, நாங்கள் தூங்கி விட்டோம்.
ஆப் சோகையே நீங்கள் தூங்கி விட்டீர்கள், சீதா சோகையி சீதா தூங்கி விட்டாள். ஸோ அந்த சலா கயா அப்படின்னா என்னென்னா போய் விட்டான், அந்த கயானா விட்டான், சல்னா போகிறது. ஸோ என்பது இவ்விதிக்கு ஒரு விளக்காகும். இப்போ பாருங்கள், இது உதாரணம் கொடுத்துருக்காங்க, ராம் சலா கயா. இப்போது இந்த அவங்க சொன்னாங்க இல்லையா, எண்ணும் பாலும் இந்த ரெண்டாவது இருக்கிற வேர்பை பொறுத்து தான் தெரியும் அப்படின்னு. இங்கே ஏதாவது மாற்றம் இருக்குதா? எந்த மாற்றமும் இல்லை. ஷோ எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இதே பாருங்கள், ராம் ஷோ கயா தெரிஞ்சுக்கிட்டோமா, ராமன் தூங்கி விட்டான். அப்போ இந்த வேர்பில் அது தெரியாது, ராமன்கிறது ஆண் பாலா பெண் பாலாங்கிறது. இங்கே தான் நம்மளுக்கு தெரியும் கயா. மே ஷோ கயா, இப்போ இது ஆனா பெண்ணா? ஆண் தான், ஏன்னா ஆ சவுண்டில் கயா ஆ சவுண்டில் முடிஞ்சிருக்கு. ஹம் ஷோகையே நாங்கள் தூங்கிவிட்டோம், ஆண்பால் பன்மை. தும் ஷோகையே நீ தூங்கிவிட்டாய், இதுவும் ஆண்பால் தான். ஆப் ஷோகையே நீங்கள் தூங்கிவிட்டீர்கள், ஆண்பால் பன்மை. சீதா ஷோகையி சீதா தூங்கிவிட்டால், இது பெண்பால். இந்த இதை பொறுத்து தான் இந்த அது சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறதோ இல்லை ஆண்பாலா பெண்பாலாங்கிறதோ நம்மளுக்கு தெரியும்னு சொல்ல வராங்க. உங்களுக்கு இது புரியுது இல்லையாம்மா? சரி, அடுத்தது பாருங்கள், இந்த சலாகயா அப்படின்னா போய்விட்டான் என்பது இவ்விதிக்கு ஒரு விளக்காகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு உதாரணம் ராம் சலாகயா, ஹம் சலேகையே, சீதா சலிகையி. ஓகே, ராம் போய்விட்டான், நாங்கள் போய்விட்டோம், ஆண்பால் பன்மை. சீதா போய்விட்டால், பெண்பால் ஒருமை. இப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறது புரியுதாப்பா? சரி, லே உபயோகிக்கும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியில் லேங்கிறது ஒன்று யூஸ் பண்ணோம் அப்படின்னா, லேனா என்னது எடு அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, உபயோகிக்கும் போது வினையின் பலன் அதை செய்பவனையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேங்கிறது யூஸ் பண்ணும்போது அந்த வினைக்கான பயன் செய்பவன் யார் சப்ஜெக்டோ அவங்களையும், தேவ் உபயோகிக்கும் பொழுது மற்றவர்களையும் சாருகிறது. ஓகே, அதனுடைய பயன். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன், மேனே வகு கடி லே லீ, லே எடுத்து கொண்டேன், லே லீ. இந்த லேவோட பாஸ்டன்ஸ் தான் என்னது? லீ. ஓகேவா? லே தான் என்னவா மாறிடும்? லீன்னு பாஸ்ட்டில் மாறும். எடுத்து கொண்டேன், நான் எடுத்துக்கிட்டேன் இல்லையா? அப்போ மேனே வகு கடி அந்த கடிகாரத்தை, லே லீ எடுத்துக்கொண்டேன், திரும்ப வாங்கி கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், மேனே வகடி தே தி, நான் அந்த கடிகாரத்தை கொடுத்து விட்டேன், கொடுத்து விட்டேன். தி, இந்த தேவோட பாஸ்டன்ஸ் தான் என்னது? தி அப்படின்னு மாறிடும். புரியுதா உங்களுக்கு? லேவோட பாஸ்டன்ஸ் லீ, தேவோட பாஸ்டன்ஸ் தி. இந்த லே உபயோகிக்கும் போது என்ன சொன்னாங்க? இந்த வினையின் பயன் அதை செய்பவனை சாரும். இப்போ நான் திரும்ப கடிகாரத்தை திரும்ப வாங்கி கொண்டேன் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ அவன் தானே வாங்கிக்கிட்டான், அவனுக்கு தானே அந்த பலன் கிடச்சிருக்கு. மேனே வகடி தேதி, அதே தே கொடுக்கும்போது பாருங்கள், நான் அந்த கடிகாரத்தை கொடுத்து விட்டேன், யாருக்கோ கொடுத்துட்டு, அப்போ மற்றவங்கள்ட்ட தானே போயிருக்காது. புரியுதா உங்களுக்கு? இப்போ பலன் வேறு ஒருத்தருக்கு போயிடுச்சு இல்லையா? சரி, ஹாத்து தோடுலியா கையை ஒடித்து கொண்டான், ஹாத்து தோடுலியா கையை ஒடித்து கொண்டான். அப்படின்னா ஹாத் தோடுலியா அதை எப்படி சொல்லியிருக்காங்க? தனது கையை ஒடித்து கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தோடு லியா, இந்த லேங்கிறது லியா அப்படின்னு மாறி இருக்குது. அடுத்தது ஹாத்து தோடு தியா, கையை உடைத்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இங்கே மற்றவர்களின் தூசரேக்காக தோடு தியா உடைத்து விட்டான். இது அந்த பலன் அவனுக்கே வந்திருக்கு, அவன் கையை உடச்சிக்கிட்டான், இவன் அடுத்தவன் கையை உடச்சிட்டான் அப்படிங்கும்போது தியா அப்படின்னு. மற்றவருக்கு அந்த பலன் போகுது அப்படிங்கும்போது நம்ம எப்படி சொல்லணுமா? தியான்னு சொல்லணும். ஸோ கூட்டு வினைகள் எதிர்மறை வாக்கியங்களில் உபயோகிக்கப்படுவதில்லை. எப்படி? நஹி மர்கயா அப்படின்னு சொல்லக்கூடாதான், அவன் இறந்து போகவில்லை அப்படின்னு சொல்லக்கூடாதான். அப்போ எப்படி சொல்லணுமா? வகு நஹி மரா, வகு நஹி மரா அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு இந்த நஹி போடும்போது நீங்கள் ரெண்டு வேர்பு போட தேவையில்லை. வகு நஹி மரான்னு சொன்னாலே போதும், மர்கையான்னு சொல்லக்கூடாது. வெறுமனை சொல்லும்போது தான் மர்கையா அப்படின்னு சொல்லலாம். நஹி போட்டுட்டிங்க, எதிர்மறை வாக்கியம் இல்லை அப்படிங்கிறது எதிர் தானே. ஸோ எதிர்மறை வாக்கியம் போட்டிங்கன்னா மர்கையா, நஹி மர்கையான்னு சொல்லக்கூடாது, வ நஹி மரா அப்படின்னு தான் சொல்லணும். வ நஹி சலிகயி, அவன் அவன் சென்று விட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவன் சென்று விடவில்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவன் போகலை, நஹி கயி அவன் போகவில்லை அப்படி தான் சொல்லணும். இப்படி சொல்கிறது கிராமர் படி தவறு, எதிர்மறைக்கு இப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேனே நஹி தேதியா நான் கொடுக்கவில்லை, அதாவது வாங்கி எப்படி சொல்லணும்? நான் கொடுக்கவில்லை, கொடுத்து விடவில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. மேனே நஹி தியா நான் கொடுக்கலை, இப்படி தான் யூஸ் பண்ணுறது தான் சரியான வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேம்மா. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் நீங்கள் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஜா இருக்கு இல்லையா, அந்த ஜாவுடைய பாஸ்டன்ஸ் என்னென்னா கயா. ஓகேவா? சரி,
ஹரி கல் மைசூர் சலாகயா. ஹரி நேற்று மைசூருக்கு போய் விட்டான். போங்கிறது ஒன்று, விட்டான்கிறது ஒன்று. இந்த விட்டான்கிறதுக்கு நம்ம கயா கயே கயி அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஹரிங்கிறது ஆண்பால், அதனால் இங்கே கயான்னு முடிச்சிருக்காங்க. சரி, ஹரி நேற்று கல் மைசூருக்கு மைசூர் போய் சலா விட்டான். ஸோ இந்த இடத்துல தான் என்ன பண்ண முடியும்? அது ஆண்பாலா பெண்பாலான்னு காமிக்க முடியும். ஹரி ஆண்பால், அதனால் கயா அப்படின்னு மாற்றணும். எது மாறி இருக்குது? ஜா தான் கயாவாக மாறி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்கள். நீ முந்தா நாள் எங்கே போயிருந்தாய்? நீ முந்தா நாள் எங்கே போய் இருந்தாய்? எப்படி கேட்கலாம்? நீ தும். முந்தா நாள்னா பர்ஷோம். எங்கே கஹா? போய்விட்டு இருந்தாய் அப்படிங்கிற மாதிரி கேட்போம். ஓகே, போயிருந்தாய் அப்படிங்கும்போது சலே கயே தே. சலா கயானா போய்விட்டான். அதே சலே கயேனா போய்விட்டாய். அப்போ போய் இருந்தாய் அப்படின்னு கேட்கணும். அப்போ எப்படி சொல்லணும்? சலே கயே தே இருந்தாய். ஓகேவாம்மா? போய் இருந்தாய் அப்படின்னு கேட்கணும். ஸோ தும் வந்தால் நம்ம ஏ சவுண்டில் முடிப்போம் இல்லையா? அதனால் இங்கே ஏ சவுண்டில் முடிச்சிருக்காங்க. சரளா 8 மணிக்கே தூங்கி விட்டாள். சரளா 8 மணிக்கே தூங்கி விட்டாள். தூங்கி விட்டாள். இந்த விட்டாள் பட்டாள் அப்படின்னா நம்ம கயா கயி கையை தான் சேர்ப்போம். சரி, சரளா பெண்பால், அதனால் கையின்னு முடிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரளா 8 பஜே ஹி, 8 மணிக்கே ஹி தூங்கி ஷோ கயி விட்டாள். புரியுதா உங்களுக்கு எப்படி மாற்றிட்டோம் அப்படின்னு? ஜா தான் இது எல்லாமே மாறி இருக்கு. அடுத்த ஜோசஃபின் பேனா காணாமல் போய் விட்டது. போய் விட்டது. ஜோசப்பின், ஜோசப் கீ பேனா கலம். ஏன் இங்கே கீ போட்டிருக்கோம் தெரியுதா? ஜோசப்புடைய, ஜோசப்போட பேனா காணா போச்சு இல்லையா? அந்த உடைய ஜோசப்பின் அப்படின்னாலும் உடைய அப்படிங்கிற அர்த்தம் தான் கொடுக்கும். ஜோசப்பின் பேனாங்கிறது பெண்பால், அதுக்காக இங்கே கீ போட்டிருக்கீங்க. ஜோசப்பினுடைய பேனா காணாமல் அப்படின்னா கோ கயி. ஏன் கயி வந்திருக்கு? இங்கே பேசுகிற ஆப்ஜெக்ட் என்ன? பேனா. அது காணாமல் போயிடுச்சு, அதை பற்றி தானே பேசுகிறீங்க. ஜோசப்புடைய பேனா காணாமல் போய்விட்டது. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கயின்னு மாற்றிருக்கீங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஹிந்தியில் இதெல்லாம் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்துலின் குதிரை, இங்கே வந்து அப்துலோட குதிரையை பற்றி தான் பேசுகிறோம். அப்துலின் குதிரை இன்று காலை இறந்து விட்டது. ஸோ அப்துல் கா கோடா குதிரை. ஓகேவா? கா கோடா, அந்த கோடாங்கிறது ஆண்பால் ஒருமை, அதனால் இங்கே கா போட்டிருக்கோம். இன்று ஆஜ் காலை சபேரே மர்கயா. இந்த இடத்துல என்ன மர்கயா போட்டிருக்கீங்க? ஏன் மரா போடக்கூடாதா? போடக்கூடாது. ஏன்? நகி வந்தால் மட்டும்தான் மரான்னு மாற்றணும். இங்கே நகிலாம் வரல, எதிர்மறை வரல, அதனால் இறந்து விட்டது மர்கயாவே போட்டிருக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறதுன்னு. அசோகன் தன் பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டான். அசோக் நே தன் அப்படின்னா தானே வரணும். சப் பணத்தை எல்லாம் அப்படின்னா எல்லா பணத்தையும் அப்படிங்கும்போது சப்தன். எல்லா பணத்தை எல்லாம் அப்படின்னா சப்தன். ஏழைகளுக்கு கரீபோங்கோ கொடுத்து விட்டான். பலன் யாருக்கு விழுகுது? ஏழைகளுக்கு விழுகிறது. அப்போ கொடுத்து விட்டான்னா எப்படி சொல்லணும்? தே கொடுத்து விட்டான். எப்படி வந்திருக்கு பாருங்கள். கயா சொல்லக்கூடாது, தியா. ஏன்னா அந்த பலன் யாருக்கு போகுது? அந்த ஏழைகளுக்கு போகுது. அசோக்குக்கு போல அவனுக்கு போகலை, மற்றவருக்கு பலன் கிடைக்கிறது. அப்போ தியா தான் நம்ம யூஸ் பண்ணணும். தேகயான்னு சொல்லக்கூடாது. புரியுதாம்மா என்ன ரூல்னு? அடுத்தது, நான் அவனுடைய எல்லா புத்தகங்களையும் திரும்பி கொடுத்து விட்டேன். நான் மேனே, ஏன்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு. அப்போ அவனுடைய புத்தகங்கள் தான் இங்கே சப்ஜெக்ட். யாரையும் நம்ம கேள்வி கேட்க முடியும். எதை கொடுத்து விட்டான்? புத்தகங்களை. அப்போ இங்கே வந்து சப்ஜெக்ட்டுக்கும் பக்கத்தில் நே சேர்த்துருக்கோம். மேனே அவனுடைய உஸ்கி சப் கிதாபே எல்லா புத்தகங்களையும் திரும்பி வாபஸ் கர்தீம் கொடுத்து விட்டேன். தீம். ஸோ புத்தகங்கள் பன்மை, பெண்பால் பன்மை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் முடிக்கணும். இதெல்லாம் ரூல் இருக்குது. நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படின்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் தான் வந்திருக்கும். ஹரி நேற்று மைசூருக்கு போனான். இங்கே வந்து எந்த ஆப்ஜெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கான் தான். ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் இருக்குது. அவன் பேனாவை தொலைச்சது, அவன் புத்தகத்தை திருப்பி கொடுத்தது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த 2வது வர்பை மாற்றி எழுதணும். அவங்க ஏற்கனவே சொன்னாங்களே என் பால், இது வந்து அதை பொறுத்து தான் முடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அது இந்த ஆப்ஜெக்ட் வந்துருந்ததுன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் முடிக்கணும். இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ கொடுத்து விட்டான் அப்படிங்கும்போது இந்த தீம், இந்த புத்தகங்கள்ங்கிறது பெண்பால் பன்மை, அதுக்கேற்ற மாதிரி தீம் அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. புரியுதாப்பா? பெண்பால் பன்மைக்கு.
உன்னுடைய பேனாவை எவன் ஒடித்து விட்டான்? ஒடித்து விட்டான். ஓகேவா? ஒடித்து விட்டான். எவனோ ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான்? ஒடித்து விட்டான். ஸோ அந்த இன்னொருத்தன் தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கான். உன்னுடைய துமாரி. ஏன் துமாரி? கலம்ங்கிறது பெண், அதனால் துமாரி. தும் ப்ளஸ் கி துமாரி அப்படின்னு தான் வரணும் இந்த பேனாவை பொறுத்து. துமாரி கலம். உன்னுடைய பேனாவை எவன் கிஸ்னே தோடு ஒடித்து விட்டான். இன்னொருத்தருக்கு தான் அந்த பலன் தி. ஓகேவா? எவன் ஒடிச்சான் அப்படின்னு இன்னொருத்தனை தான் நம்ம கேட்குறோம். அப்போ தி தான் வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு. நான் நாளை அவனுடைய பணத்தை எல்லாம் கொடுத்து விடுவேன். இன்னொருத்தருக்கு தான் பலன் போகுது. அப்போ தே தான் நம்ம யூஸ் பண்ணோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மே கல் உஸ்கே நான் நாளை அவனுடைய உஸ்கே பணத்தை எல்லாம் சப் ருப்பியே. ஸோ எல்லாம்ங்கிறதுக்கு சப்பு போட்டிருக்காங்க, பணத்தைங்கிறதுக்கு ருப்பியே போட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ருப்பியே சப்புன்னு போடக்கூடாது. கொடுத்து தே விடுவேன் தூங்கா. ஃப்யூச்சரில் தானம்மா சொல்கிறாங்க. ஸோ அந்த டென்சஸையும் நீங்கள் கவனிக்கணும். விடுவேன், கொடுத்து விடுவேன், இன்னுமே தான் கொடுப்பேன், நாளைக்கு தான் கொடுக்க போகிறேன், ஃப்யூச்சர் தானே. அப்போ தே ப்ளஸ் ஊங்கா, தேவுங்காவுக்கு பதில் நம்ம ஃபஸ்ட்டு இது அப்படியே இருக்கும், இது மாறும் இல்லையா, தூங்கா. ஓகேவா? தேவுங்கான்னு நம்ம சொல்ல மாட்டோம், தூங்கா அப்படின்னு ஃப்யூச்சரில் மாறிடும். இந்த நாலு வேர்ப் மட்டும் மாறும் இல்லையா, அந்த மாதிரி. இந்த கர், தே, லே, பி இது மட்டும் மாறும். அந்த மாதிரி ரூல் படி இது மாறி இருக்குது. ராமதாஸ் தன்னுடைய வீட்டை 4 லட்சம் ரூபாய்க்கு விற்று விட்டான். பாஸ்டன்ஸு. ஓகே, விற்று விட்டான், விற்றுட்டான். ஸோ ராமதாஸ்னே, ஏன்னா தன்னுடைய வீட்டை, எதை விற்றான்? வீட்டை. அப்போ அதனால் சப்ஜெக்ட் கூட நே சேர்த்துருக்கோம், ராமதாஸ்னே. தன்னுடைய அப்னா வீட்டை மகான் 4 லட்சம் ரூபாய்க்கு 4 லாக் ருப்பியேமே 4 லட்சம் ரூபாயில் அல்லது ரூபாய்க்கு விற்று பேச் தியா விற்றான். அந்த பலன் வேறு யாருக்கோ, இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அந்த குறும்புக்கார பையன் தன் கையை ஒடித்து கொண்டான். இந்த பலன் யாருக்கு? அவனுக்கு தான் சேருது. அவனே அவன் கையை ஒடிச்சுக்கிட்டான் இல்லையா, அவனுக்கே சேர்ந்துருச்சு. அப்போ எதை யூஸ் பண்ணணும்? லே யூஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? உஸ் நட்கட் அப்படின்னா குறும்புக்கார, லடிக்கேனே பையன், எதை? தன்னுடைய கையை. அப்போ அதனால் நே சேர்த்துருக்கோம். அப்னா ஹாத், ஹாத்துன்னா என்னம்மா? ஆண்பால் ஒருமை. தன்னுடைய கையை தோடு ஒடித்து கொண்டான். இங்கெல்லாம் விட்டான் விட்டான் வந்திருக்கும், இங்கே கொண்டான் இருமா. அப்போ லியா. ஓகேவா? ஏன்னா அவன் தானே, ஒரு பையன் தானே பண்ணிக்கிட்டான். அப்போ லியா. என்ன தங்க வந்துட்டேன், இன்னும் 2 தான் இருக்கு, வந்துடுறேன். நான் உங்களுடைய வார்த்தையை ஒப்புக்கொள்வேன், இன்னுமே தான் ஏற்றுப்பேன், ஃப்யூச்சர். ஓகேவா? அப்போ எப்படி சொல்லணும்? நான் மே உங்களுடைய ஆப்கி பாத், பாத்துங்கிறது பெண்பால், அதனால் கீ ஆப்கி பாத் ஏற்றுக்கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன், ஏற்றுக்கிறது அதாவது ஒத்துக்கிறது, அப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி வரும், ஒப்புக்கொள்வேன். ஸோ 2 வேர்ப் வருது, மான் லூங்கா. ஸோ இதுவும் எனக்கு என்னது? லே தான் லூங்கா அப்படின்னு மாறுது. ஃப்யூச்சரில் லூங்கா, இங்கே எப்படி தூங்கான்னு வந்ததோ அந்த மாதிரி லூங்கான்னு வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, உன் செலவுக்காக கொஞ்சம் பணம் எடுத்துக்கொள். நான் ஒரு ஆர்டர் கட்டளை பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ எப்படி சொல்லுவீங்க? உன் செலவுக்காக. அப்பனே கர்ச் கேலியே, செலவுக்காக. கர்ச்னா செலவு, கேலியேனா ஆக. குச் கொஞ்சம், பணம் பைசே, எடுத்து கொள். அவனுக்கு தான் அந்த பலன் அவனுடைய செலவுக்கு. அப்போ லோ தான் நம்ம போடணும், லே தான் போடணும். எடுத்துனாலும் லே தான், கொள் அப்படின்னு சொல்லணும், பலன் அவனுக்கு. அப்போ என்ன சொல்லணும்? அது கட்டளையாக சொல்கிறோம், எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுறோம். அப்போ எப்படி சொல்லிங்க? லோ, லே லோ, எடுத்துக்கோ. ஓகேவா? எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது லே லீஜியே அப்படின்னு வந்துடும். ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, நான் அவனிடமிருந்து என்னுடைய கடிகாரத்தை வாங்கி கொண்டேன் பாஸ்டா. அப்போ எப்படி சொல்லலாம்? எதை வாங்கிக்கிட்டான்? கடிகாரத்தை. எதைன்னு கேள்வி கேட்கலாம். அப்போ மேனே அவனிடமிருந்து, உஸ்ஸே என்னுடைய, அப்னி. ஏன் அப்னி? கடிகாரம் பெண்பால், அதனால் அப்னி. கடிகாரத்தை கடி வாங்கி கொண்டேன், எனக்கு தான் அந்த பலன், அதனால் நான் என்ன பண்ணணும்? லே லீ. கடிகாரத்துக்காக லீ வந்திருக்கு. ஆப்ஜெக்ட் வந்தால் என்ன சொன்னேன்? ஆப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் இல்லையா? இங்கேயும் அப்படி தான். பணம்ங்கிறது இங்கே ஆனால் நம்ம கமாண்ட் பண்ணுறோம். ஓகே, அதனால் அது லோனு மாறிடுச்சு. இல்லைனா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். இப்போ இங்கே பாருங்கள், ஒப்புக்கொள்வேன்னு ஃப்யூச்சர் வந்ததுனால இப்படி. கமாண்டிங்னா நம்ம என்ன சொல்வோம்? தோ, லோ, பியோ, இந்த ஓ சவுண்டு வச்சு தானே சொல்வீங்க, அந்த மாதிரி மாறுச்சு இது. ஓகேவா? ஏன் இது மாறுபாடெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே கடிகாரம்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, இங்கேயும் தான் ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, ஆனால் அது டென்சஸ் கொண்டு முடிக்கலை. ஓகேவா? கமெண்ட் பண்ணுது, அதனால் இப்படி முடிச்சிருக்கோம். ஆனால் இங்கே டென்ஸ் இருக்குது, வாங்கி கொண்டேன்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறாங்க, அதனால் ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? லே லீ, லீ கடிகாரத்துக்காக பெண்பால். ஓகே,
ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த துணை வினை சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து 9th புக்கு கிடச்சிது அப்படின்னா பேஜ் நம்பர் 54, 53, 54 பாருங்கள் ஒரு டைம். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.